இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உம்மை தவிர யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா வழியும் இல்லை ஏசப்பா, உம்மை தவிர யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா வழியும் இல்லை ஏசப்பா. என் கரத்தை பிடிச்சு நீங்க நடத்துங்க, என் கரத்தை பிடிச்சு நீங்க நடத்துங்க. உங்க காலில் விழுந்து கிடக்கிறேனே ஏசப்பா, உங்க காலில் விழுந்து கிடக்கிறேனே ஏசப்பா, உம்மை தவிர யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா வழியும் இல்லை ஏசப்பா. காற்றடித்தாலும் புயல் வீசினாலும் கடல் அலையில் நடந்த எங்க ஏசப்பா, காற்றடித்தாலும் புயல் வீசினாலும் கடல் அலையில் நடந்த எங்க ஏசப்பா, என்னை தேடி வந்து ரட்சித்த ஏசப்பா, என்னை தேடி வந்து ரட்சித்த ஏசப்பா, அபிஷேகித்து அனலாக்கினீர் ஏசப்பா, என்னை அபிஷேகித்து அனலாக்கினீர் ஏசப்பா, உம்மை தவிர யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா வழியும் இல்லை ஏசப்பா, உம்மை தவிர யாரும் இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா வழியும் இல்லை ஏசப்பா. தேனியிலிருந்து மெர்சிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அவங்க குழந்தைக்கு நிமோனியா ஜெலி காய்ச்சல் வந்து மதுரையில் தான் நான் அட்மிட் பண்ணேன். டாக்டர் இக்கட்டா இருக்குன்னு சொன்னார். நான் இந்த ஜாய் டிவி எப்பவுமே பார்ப்பேன், இல்லைன்னா யூடியூப்பில் ஜாய் டிவியை பார்ப்பேன். இந்த நம்பிக்கையில் சந்தோஷம் வர நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறேன். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நீங்கள் சுகம் தந்தீங்கன்னா ஏதாவது என்னால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்து நான் சாட்சி சொல்லுவேன்னு சொன்னேன். என்ன ஆச்சரியம்! டாக்டர் ஆச்சரியப்படும்படி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டார் என் பிள்ளைய. 1 மாதம் இருக்குன்னு சொன்னவர் 3 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டார். என் குழந்தை இப்போ நல்லா சுகமாக பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து சொல்கிறேன். அலையலோய, நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8 மணிக்கு நம்பிக்கை டிவிலையும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவிலையும், ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் சிறப்பு செய்தியும் ஜெபமும் தேவல ஒவ்வொரு 1ஆம் தேதியும் ஜாய் டிவி யூடியூப்பில் மாலை 7 மணிக்கு வாக்கு தத்தமும் ஜெபமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதே போல் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் என்ற ஆவிக்குரிய பத்திரிகையை வெளியிடுகிறோம். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதே போல் ஜெபவெளியில் கர்த்தர் கொடுத்த பாடல்கள் நிறைய இருக்குது. கர்த்தர் கொடுத்தது எனக்கு, அது பேர் தேவ சமூக பாடல்கள். அதாவது 16வது வருஷத்தில் ஒரு 10 பாட்டு வெளியிட்டோம். அடுத்து 18ல் 10 பாட்டு வெளியிட்டோம். இந்த முறை ஒரு 7 பாட்டு செலக்ட் பண்ணி போன வருஷத்துலேயே அது நாங்கள் என்ன பண்ணணும், தயார் பண்ணி அதை ஆடியோ பண்ண ரெக்கார்டிங்கு கொடுத்தோம். ரெக்கார்டிங் போன மாதமே முடிஞ்சிருச்சு. அதை லிரிக்ஸ் வீடியோவில் போடலான்னு நினைக்கிறோம் இப்போதைக்கு. அப்புறம் வீடியோ எடுத்து போடணும். இதனுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த 7 பாடல்களுமே ரொம்ப உள்ளத்தை தொடுகிறதாக, ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக,
அற்புதத்தை செய்யக்கூடியதாக, காரியங்களை வாக்கிய பண்ணக்கூடியதாக, ஆண்டுடைய ராஜ்யம் பரவுவதற்காக ஒரு என்கரேஜ் பண்ணப்படுகிற ஆவிக்குரிய பாடல்கள், வேத வசனத்தை சார்ந்த பாடல்களாக அது வெளிவருகிறது. இந்த தடவை நாங்கள் சற்று மியூசிக்கெல்லாம் அதில் சேர்க்கணும். போன 2 முறையும் என்ன பண்ணணும், கீபோர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணோம். இந்த தடவை கொஞ்சம் மியூசிக்கு, ஃப்ளூட்டு, அப்புறம் வயலினு, கிட்டாரு, இப்படி ட்ரம்மு, இப்படி நிறைய தனித்தனியாக லைவில் அதை கொடுத்து போடணும்னு ஆண்டவர் என்னோட பேசினார். 150வது சங்கீதத்தை கொண்டு பேசினார். கைத்தாளத்தோடும் எக்காலத்தோடும், ஓசையில் கைத்தாளத்தோடு என்ன செய்யுங்க, தம்புரோடு என்ன செய்யுங்க, அவரை துதிங்கள். அப்போ அதுக்கு நிறைய பணம் வேணும் இல்லையா? ஜெபம் பண்ணோம். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக தந்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் இந்த ஊழியத்துக்கு தாராளமாக கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை நிச்சயம் நீதிமானம் பாடி மகிழ்கிறான். ரட்சிப்பின் கெம்புரட்சத்தை வீட்டில் தொனிக்கும். துதி இருக்கிற வீட்டில் சாத்தா இருக்கவே மாட்டான். துதி எடுத்தால் சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்ப வருவான். நீங்கள் ஒரு பாடலுக்கு உண்டான அமௌண்ட்டை கூட அனுப்பலாம். அது வீடியோ நல்லா அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷன் பார்த்து அந்தந்த ஊரில் போய் எடுக்கணும்னு தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அதுக்கு நிறைய லட்சம் தேவை தான். ஆண்டவர் தருவார். ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக தருவார். அந்த நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது. இதுவரை என்னை இந்த ஊழியத்தை கடன்லாம் ஆண்டவர் கொண்டு போயிருக்கார். யார்ட்டையும் கைமாத்து வாங்கலை, நாளைக்கு தாரேன்னு அந்த வேலையே இருக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். நான் கண்ணியோ கடன் வாங்க மாட்டாய், நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அந்த வசனத்தை கைக்கொள்கிறேன். ரூபாய் இந்த ஊழியங்களுக்கெல்லாம் பணம் நிறைய தேவை தான் படுது. ஆனால் ஆண்டவர் தர என்ன செய்கிறோம், நாங்கள் விதைக்கிறோம். அல்லேலூயா. கத்தெடுத்ததை வாங்கி கத்தருக்கே கொடுக்குறோம் என்று தாவீது சொல்லுகிறார். 1 29 அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக எழுதுகிறாரு. அதையே தான் நானும் கை கொண்டு வருகிறேன். நிச்சயம் கர்த்தரை நம்புகிற என் மேலே நிச்சயம் குற்றம் சுமர முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவதெல்லாம் அதுதான். உமக்கு முன்பாக உண்மை உத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. எல்லாருக்கும் முன்பாக குற்றமற்றவளாய் காணப்படணும், உண்மை உள்ளவளாய் இருக்கணும், நீதி யோக்கியமானவைகளை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய விண்ணப்பமாகவும் இருக்கும். பரிசுத்த ஊழியமாக, குற்றமற்ற ஊழியமாக, நீர் அங்கீகரிக்கிற ஊழியமாக, நீர் இருந்து நடத்துகிற ஊழியமாக இருக்கணும். ஏன்னா அந்த ப்ராஜெக்டெல்லாம் பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது. எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஹெல்ப்போ, அதாவது அரசாங்க வேலையும் பார்க்கல, எங்கள் கணவரும் கிடையாது, பையனும் கிடையாது. பொம்பளை பிள்ளைய 2 பேரை கட்டி கொடுத்தாச்சு. சரியா? ஒரு கடன் இல்லாமல் கத்தரே அதை கட்டி கொடுத்தாரு. சரி. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம எந்த அளவுக்கு 100க்கு 100 அவர் மேல் நம்பிக்கை வச்சு அவரை சார்ந்து வாழ்கிறவங்கள கத்தர் உயர்த்தத்தான் செய்வார். உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதம் வைப்பார். அதான் தேவ சித்தமும் கூட, தேவ சத்தமும் கூட. ஆகவே நீங்கள் இந்த நல்ல வேலைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்களேன். எழுந்து கட்டுவோம். கடைசி காலத்தில் பொக்கிஷங்கள் நம்ம சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தை சேர்த்து வைப்போம். உங்கள் உடுத்தவர் இருந்தால் நமக்கு போதும், பவுல் சொன்னது போல். அதுக்காக பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடாதான்லாம் நான் சொல்லலை. சேர்த்து வைங்க, எறும்புட்ட போய் கற்றுக்கங்கன்னு இருக்கு பைபிளில். வேத வசனம் 2 பக்கமுமே இடிக்கும். சரியா? இருபுறம் கற்குள்ள பட்டையது. ஆகவே உய்த்து ஆராய்ந்து பார்த்து சோதித்தறிந்து நம்ம நலமானதை பிடிச்சிக்கிடணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பேசுவார். வேத வசனத்தை நீங்கள் நம்பணும். ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. சுமார் 30,000க்கு மேலே ஸ்பெஷலாக ஆண்டவர் பேசுகிற வாக்குத்தத்தம் பைபிளில் இருக்கான். கேள்விப்பட்டேன் நான். இத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கும்போது நம்ம கலங்க தேவையே இல்லை. நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் பேசுவார் நம்மளோடு. வசனத்தை கொண்டு பேசிட்டாருன்னா நம்ம விசனப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷன் சொல்கிறத செய்யாமல் போயிடுவாங்க. நான்லாம் எத்தனையோ பேரை நம்பி ஊழிய பாதையிலையுமே மோசம் போயிருக்கேன். ஆண்டவர் சொன்னார், நீ எந்த மனுஷனையும் நம்பாத, நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதேன்னு இருக்கு. காலை வாரி விட்டு போயிடுவாங்க திடீர்னு. இப்போ உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்க கடவுது. இன்றைய தினம் உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்க கடவுது. அவரை நம்பினோம்னா நம்ம கைவிடப்படுவதே இல்லைங்க. ஆகவே இந்த கடைசி காலத்தில் நல்ல எல்லாருமே விசுவாசிகள் எல்லாருமே என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லுங்கள். சமாதானத்தின் நற்காரியங்களை, ரட்சிப்பின் காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவுடைய கால்கள் மலை மேலே எவ்வளவாய் அழகாய் பதிக்கப்பட்டிருக்கிறது என்று
ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, சமாதானத்தை கூறுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சமாதானத்தை நீங்கள் இலவசமாக சொல்லலாம். நற்காரியங்களெல்லாம் சாட்சியலை, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சுவிசேஷமாக அறிவிங்க. நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அந்த ரட்சிப்பை கூறுங்க மற்றவங்களுக்கு. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கண்டிப்பாக ஆசீர்வாதம். இந்த வருஷம் அதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இதுவரை தடைப்பட்ட நன்மைகளாக உங்களை வந்து சேரும். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவாராக. இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுத வாய்க்காமல் போவதாக, 100 பலன் தருவதாக. ஓ ராக அதிகலபர ஒஷே, உன்னை கண்மணி போல காப்பேன். உன்னை தொடுகிற என் கண்மணியை தொடுகிறான். அந்த மங்கின பார்வையை கத்த நீக்கி போடுகிறார். யாவரையும் தெளிவாய் கண்டான். அலே லோயா ரேக தீகலபர வஷே, ஓ ரக தீகபி அந்தலபர வஷே. ஓ அடிக்கடி சோர்வு வருது, பலவீனம் வருது, ரொம்ப நடந்தா மூச்சு வாங்குது. கத்தர் அதை எடுத்து போடுகிறார். அந்த பலவீனத்திலேருந்து இப்போது விடுதலை நசனா இயேசு நாமத்தில் உண்டாவதாக. ஓ ரீகா தீகாபாபி அந்தலபரபோ, பிரிந்த குடும்பங்கள் இணைவதாக இயேசுவின் நாமத்தினால. அலே லோயா, அலே லோயா ரக தீகரபஷே, அலே லோயா, அலே லோயா. ஸ்கின் நோய் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. அலே லோயா. விபச்சாரம் இயேசு நாமத்தில் நீங்கி போவதாக. அலே லோயா. ரெக்கோ தூகா ரக தீகரபஷே. சந்தேகம் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. இந்த தேவ செய்தி 100 மடங்கு பலன் தரட்டும் இயேசு நாமத்தை பிதாவே. இந்த நாள்லையும் கூட தேவ செய்தியுடைய தலைப்பு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. ஜோதியிலின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. சுருக்கமாக சொன்னால், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வருகிறது. அதான் செய்தியுடைய தலைப்பு. எங்கேருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு தீமை செய்யவே தெரியாது. தீமையை பாராத சுத்த கண்ணர். அதை தாவி சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கத்தெடுத்திருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒரு ராஜா சமஸ்த இஸ்ரவேலுக்கு 40 வருஷம் பிரதமராக இருந்தவர். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. இப்போ 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வருது இந்தியாவில். அமெரிக்காவில் 4 வருஷத்துக்கு ஒருக்கா ஜனாதிபதி தேர்தல் வருது. ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நம்ம நாட்டுப்படியே வழக்கத்தின்படி பார்த்தா 5 வருஷம்னா பாருங்கள், 8 முறை ஒரே ராஜா தான் ஆண்டிருக்கார். மறுபடியும் செலக்ட் ஆகியிருக்காரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு வானத்தை பூமி உண்டாக்கின கத்தெடுந்து ஒத்தாசை வரும். இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நன்மையெல்லாம் பரத்திலேருந்து வருது, தீமையெல்லாம் இந்த பூமியிலேருந்து வருது. ஏன்னா பரலோகத்தில் தீமையை பார்க்க முடியாது. அங்கே தீமை பிரவேசிப்பதில்லை. துஷ்டர்கள் அங்கே பரலோகத்துக்கு வர முடியாது. அங்கே அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, கவலை இல்லை, தேவைகள் இல்லை. அங்கே சேர்த்து வைக்க அவசியமும் இல்லை. அங்கே துதிக்கிறதா நமக்கு வேலை. அதனால தான் இங்கே துதிக்க கற்றுக்கோங்கிறோம். அங்கே போட்டு மணிக்கணக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டியதில்லை. அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நம்ம பார்த்து கொண்டே இருக்கலாம். அங்கே டீப் லைட் இல்லை, இரவும் இல்லை, பகலும் இல்லைன்னு இருக்கு. அவர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை பரலோகம் எங்கு என்ன செய்கிறாரு? அப்படியே ஜொலிக்க செய்கிறாரு. அதில் சாத்தான் நுழைய முடியாது. பரலோகத்துக்குள்ள வாசலை எட்டியே பார்க்க முடியாது. அவனுடைய இருப்பிடம் பாதாளம்தான், நரகம்தான். இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் இப்படி எழுதுகிறார், நன்மையான எந்த ஈவும் அப்படின்னு. நன்மையெல்லாம், ஏன்னா அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, சங்கீதம் 85:12, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசமும் தன் பலனை கொடுக்குமா. நீங்கள் பிரயாசப்படுறீங்களா? இரவு பகல் உழைக்கிறீங்களா? ஓவர் டைம்லாம் வேலை பார்க்குறீங்களா? உங்களுக்கு பலன் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயம் உங்களுக்கு பலன் தருவார். உண்மையாக இருங்க வேலையில். உண்மை உள்ளவன் பரிவுன்னு ஆசுறாங்களே பெறுவான். லஞ்ச ஊழல் வாங்க வேண்டாம். 5 பைசா கூட நீங்கள் எடுக்காதீங்க. அடுத்தவங்க அதை கரெக்டாக இருந்து பாருங்கள். நிச்சயம் என்ன செய்வார்? ஆண்டவர் பரத்திலிருந்து உங்களுக்கு நன்மையை அனுப்புவார். எல்லாவற்றிலும் தானியேல் என்கிற தீர்க்கதரிசி குற்றமற்றவனாக இருந்தான். ராஜாவாகி அவருக்கு முன்பாக ஒரு தப்பும் பண்ணலை, உண்மையாக இருந்தார். கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவராக இருந்தார். அதனால தான் சிங்க கெபியில் போடப்பட்ட அவரை கர்த்தரே காத்து கொண்டார். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி காத்து கொண்டார். ஆனால் தானியேல் மேல் சாட்டின
அத்தனை பேரையும் சுமார் 120 பேர் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அமைச்சர் அப்படி தான் 120 பேருக்கு தேசாதிபதியாக தலைவராக யார் இருந்தா? தானியேல் இருந்தா இல்லையா? நான் நினைக்கிறேன் 120 பேரும் குற்றஞ்சாட்டி இருப்பாங்க. அந்த 120 பேர் இப்போ சிங்க கேவியில் போடப்பட்டாங்க. அந்த சிங்கம் அவங்கள அப்படியே க்ளோஸ் பண்ணிருச்சு. எலும்பு கூட இல்லாதபடி எலும்பு தான் இருந்திருக்கும். அப்படியே கொதறி என்ன செஞ்சு கொன்னுடுச்சு. ஆனால் இவன் பாதுகாக்கப்படுறா. ஏன்னா அவனுக்கு ஒன்று தெரியும், நன்மையான ஈவு பரத்திலேருந்து வருகிறது. நம்ம நன்மை செய்ய படிக்கணுங்க. தீமை செய்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். அங்கே நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 50:20 இப்படி சொல்லுகிறது. யோசேப்பு தன் சகோதரர் குழியில் தூக்கி போட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு எகிப்தியனுக்கு விற்று போட்டாங்க. அவன் அதெல்லாம் மனசுலையே வைக்கலை. இன்னைக்கு சொத்து பிரச்சனைக்கு கூட பிறந்தவங்க வழக்கு போடுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க. நம்ம பார்க்குறோம். ஒன்றுக்கு ஒன்று சண்டை, வெட்டு, குத்து. இதில் பார்த்தேன், நியூஸ் பேப்பரில் டிவிலேயே பார்த்தேன். பேரையும் பாட்டியை கொண்டுட்டான் சொத்துக்காக, எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப அநீதி இல்லையா? ஆனால் நம்ம பாருங்கள், அந்த சகோதரர்களை கூட பிறந்த அத்தனை சகோதரரையும் தகப்ப என்ன செஞ்சார்? நானும் வந்தாய் உன்னை வணங்குவோமோ, உன் கூட பிறந்த சகோதரெல்லாம் உன்னை பணிவாங்களோன்னு அசட்ட பரியாசம் பண்ணார். அந்த தகப்பனையும் ஆதரிக்க இவர் தான் ஆண்டவர் வச்சிருந்தார். தீமை செஞ்ச தகப்பனுக்கு கூட பிறந்தவங்களுக்கு அவங்க 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 வம்சம்லாம் 70 பேருன்னு எழுதப்பட்டிருக்கு. யாக்கோவின் பிள்ளைகள் எல்லாம் பேரம் பேத்தி எல்லாம் அந்த 70 பேரை இவர் என்ன செஞ்சார்? கோசை நாட்டில் வச்சு நன்மையானவில கொடுத்து காத்துக்கொள்றாரு. உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள், தூசிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிங்கள், சத்துரு பசியாத போஜனம் கொடு. நன்மை வர வேண்டுமானால் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், பயிக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். மாம்சம் ஒரு நாளும் மன்னிக்காது, அது வைராக்கியமாக இருக்கும். மாம்சத்தின் கிரிகள் கலாத்தியர் 5:19-20 நீங்கள் 17 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஆவியின் கனி 22வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், இப்படிப்பட்டதான நல்ல கிரிகள். ஆனால் மாம்சத்துக்கு தான் அதிக பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 17 நீங்கள் அதில் வாசித்து பார்க்கலாம். அதெல்லாம் உலகத்துக்குரியது. மாம்ச சிந்தனை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனு சமாதானமாக இருக்கிறது. மாம்ச ஆவினால் நடத்தப்பட்டால் பரலோகத்துக்கு வரவே முடியாது. தேவ ஆவினால் நடத்தப்பட்டால் தான் பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்க முடியும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு, எப்போ வேணாலும் வரலாம். அதுக்கான அடையாளங்கள் நிறைய நடக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்மளே கண்ணை கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌரியை ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து தருகிறார். அதற்கு நீங்கள் பரலோகத்தின் தேவன் நோக்கி கூப்பிட வேண்டும், தேட வேண்டும், துன்பங்களை சகிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். கர்த்தருடைய வழியில் என்ன செய்யணும்? நடக்கணும். அப்போ தான் நன்மையான ஈவுகளை ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக தருவார். அடுத்து ஒரு மனமாக இருக்கணும். நன்மையை பெறுவதற்கு ஒரு மனம் ரொம்ப அவசியம். 133 சங்கீதம் 1. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசை மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுவார். பார்த்தீங்களா? ஒரு மனம். சண்டை போடாதீங்க சொத்துக்காக. கணவன் மனைவி சண்டை பிடிச்சிக்கிடாதீங்க. ஒன்னால் இந்த செலவு, ஒன்னால் நான் கட்ட, என்னால் நீ கட்டேங்கிற வார்த்தை வரவே கூடாது. கணவன் கொஞ்சம் கோவப்பட்டால் மனைவி அப்படியே அமைதியாகிடணும். மனைவி கோபமாக இருக்காங்கன்னா கணவன் கொஞ்சம் தாழ்ந்துடணும். 2 பேரும் நிற்கக்கூடாது. ஒரு மனங்க கெட்டு போகும். ஏன்னா பூமியில் நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தால் 2 பேர் ஒருமைப்பட்டிருந்தால் பிதாவினால் அது அருளப்படும்னு மத்தேயு சுவிசேஷம் 18:19 ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அது இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து சொன்ன பொன்னான வார்த்தை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சௌரிய ஒரு மனதை காத்துக்கொள்ளுங்க. அப்போ நன்மையான ஈவு வரும். வரங்கள் அங்கேருந்து அப்படியே உங்கள் மேலே இறங்கி வரும். எந்த வரமும் வரும், எல்லா வரமும் வரும். ஊழிய வரும், நித்திய ஜீவனுங்கிற ஒரு வரம் கிடைக்கும், கனிகள்ங்கிற வரம் கிடைக்கும். உங்களுக்கு 9 வரங்களுக்கு கிரியை செய்கிற அந்த வரங்கள் நம்முடைய சுய புரோஜனத்துக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் வரங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும்.
அன்பு கனியை குறித்து 1 கொரிந்தியர் 13 பட்டியலிடுறாரு. அன்பு, அடுத்து விசுவாசம், நம்பிக்கை, அந்த 3ல் அன்பே பெரியதுன்னு நிருபங்களில் பவுல் எழுதுறாரு. ஆகவே நீங்கள் நானும் எல்லா நன்மை பரத்திலிருந்து வருகிறது. அவர் சொல்லாக கட்டளை நிற்கும். நம்ம என்ன செய்கிறோம், மற்றவங்களுக்கு தான் குற்றம் சாட்டுறோம். அவங்களால இந்த சிஸ்டரால் தான் அப்படி ஆயிடுச்சு, இவங்களால தான் அப்படி ஆயிடுச்சு, இந்த ஊழிகாரங்களால தான் அப்படி ஆயிடுச்சு, இந்த மனுஷியால் தான் அப்படி ஆயிடுச்சு, இந்த சௌரினால தான், இந்த சௌரனால தான், இந்த பிள்ளைனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு பேசுகிறோம். அதை விட்டுருவோம். எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் இந்த வருஷம் துதிங்க. நன்மையோ தீமையோ எதுனாலும் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் உமக்கு நன்றி ஐயா, இடைவிடா நன்றின்னு சொல்லி ஃபாதர் பாடுவதால் பாடுங்க. எல்லாத்தையும் சோத்திரம் செலுத்துங்க. இதான் பிதாவின் சித்தம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 அப்படி தான் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் என்ன செய்யுங்க, நீங்கள் சோத்திரம் செலுத்துங்கன்னு இருக்கு. எல்லாவற்றுக்குன்னா நல்லது, தீமை, கெட்டது, சுக, பலன், வியாதி, பலவீனம், கடன், எல்லாவற்றையும் சோத்திரம் செலுத்துங்க. நான் வேத வசனத்தில் உறுதியாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், ஒருவேளை உங்களுக்கு விசுவாச குறைவாக இருந்தால் விசுவாச பலவீனம் அளவில் சேர்த்துக்கொள்ளுங்கன்னு இருக்கு. விசுவாச வர்த்திக்க பண்ணும்படி சீசல் மாதிரி ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ப்ரேயர் தாங்க, எல்லாத்துக்கும் ப்ரேயர் தான். ஏன்னா ஜெபந்தான் ஜெயத்தை தரும். விசுவாசத்தினால் வராதையாவும் பாவமேன்னு இருக்கு. அப்போ இந்த ஆண்டில் உங்களுக்கு எப்போதுமே ஆண்டவரை தேடுகிற ஒருவருக்கும் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி பிதாவிடத்திலிருந்து வருகிறது. ஏன்னா பிதா சித்தம் தான் நடக்கும். பிதா சித்தத்தை நிறைவேற்ற இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நீங்கள் நானும் இயேசுவின் சித்தத்தை நிறைவேற்றுவது பூமியில் இருக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க. அப்பொழுது நமக்கு பாக்கி நன்மை என்ன செய்யும், கண்டிப்பாக உண்டாகும். மீகால தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் நன்மை இன்னதென்று அவர் உனக்கு, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறாராம். என்னதுங்க நன்மையெல்லாம்? ஆண்டவர்கிட்ட நன்மையை பெறணும்னா இங்கே சில நிபந்தனைகள் இருக்குது. என்ன நிபந்தனைகள் அப்படின்னா, நியாயம் செய்ய வேண்டும், அடுத்து இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும், அடுத்து ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். மனத்தாழ்மையாக இருக்கும்போது என்ன நடக்கும், நம்மளை கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு நன்மையான ஈவுகளை அனுப்பி கொண்டே இருப்பார். இரக்கப்படுங்க. இரக்கமுள்ள ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவார்னு இருக்கு இல்லையா? நம்ம எந்த அளவு விதைக்கிறோமோ அந்த அளவு நமக்கு அறுவடை. அவனவன் செய்த கிரியில் தகுந்த பலனை கர்த்தர் நிச்சயம் தருவார். நம்ம எண்ணத்துக்கு தகுந்த பலன் நிச்சயம் தருவார். நம்ம செயலுக்கு தகுந்த பலன் நிச்சயம் தருவார். நம்ம வார்த்தைக்கு தகுந்த பலனை தருவார். அதை தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள், மனம் பதறி தேவ சமூகத்தில் ஏதாவது வாய விட்டுறாத. ஒரு சகோதரி எனக்கு சொன்னாங்க, நான் என் நெக்லஸ் ரொம்ப நாளாக அந்த கல் நெக்லஸ் அடவில் இருந்துச்சு, அதை நான் ஆண்டவர் எனக்கு எப்படியாவது திருப்பி கொடுத்துட்டாருன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், திருப்பி அடமானமே வைக்க மாட்டேன்னு ஒரு பொருத்தனை பண்ணினேன். ஆண்டவர் என்ன பண்ணார், திருப்பி கொடுத்துட்டாரு. இப்போ அதை வையின்னு உள்ளுக்குள்ளே ஒரு ஆவி பேசுது அதுக்கிட்ட, அடமானம் திருப்பி வையின்னு. நான் சொன்னேன், நீ ஆண்டவர்கிட்ட சொன்னதை நீ நிறைவேற்று வைக்காத. ஆனால் வைக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படிங்குது. நான் வச்சு ஆண்டவருக்கு 10,000 கொடுக்க போகிறேன், நீ வச்சு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன இந்த 10,000த்துக்கு அவர் ஏமாந்து போயிருக்கிறாரு. பூமி நிறைவு யாருடையது, அவருடையது. அவர் ஊழியத்தை அவர் பார்த்துக்கிடுவார். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அதுக்குதான். கர்த்தர் தமது தகன பிள்ளைக்கு உண்டான ஆட்டை அவர் பார்த்துக்கொள்வார். நான் கலங்குவது உண்டு ஒவ்வொரு மாதமும். ஏன்னா ஆண்டவர் பார்த்து அனுப்புகிறாரு நன்மையான இவங்களை. யார் உள்ளத்தில் ஏவுகிறாரோ அவங்க தான் அனுப்புகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பலதுள்ளி பெருவெல்லாம் அதை சேர்த்து வைத்து மொத்தமாக ப்ரோக்ராமுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஓசியா ஒன்று டிவியில் வரலை, யூடியூப்பில் வரலை, போட மாட்டாங்க யாரும். புக்கு ஓசியா ப்ரெஸ்ஸில் வரலை. பல ஆயிரங்களை செலவு பண்ணுறோம். புரியுதுங்களா? யார்ட்டையும் காணிக்க கேட்டதும் இல்லை. ஆனால் நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் கொடுக்கும்போது என்ன செய்வார், கர்த்தர் உங்களுக்கு தருவார். கடன் இல்லாமல் நீங்கள் வாழணும்னா ஊழியர்களுக்கு கொடுத்து பாருங்கள். சுவிசேஷத்துக்கு விதைங்க, போகிற சபைக்கு கொடுங்க. உங்களை ஆசிரிக்காமல் போகவே மாட்டார் ஆண்டவர். நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச நன்மையை செய்யுங்க. மனத்தாழ்மையை நேசிங்க, இரக்கமுள்ளவர்களாக இருங்க, நியாயம் செய்யுங்க, அநீதி செய்யாதீங்க. அப்போ தான் நன்மையான ஈவு வரும்.
நன்மையான ஈவு வருவதற்கு நியாயம் செய்யணும், இரக்கம் செய்யணும், அடுத்து மனத்தாழ்மையாக நடக்கணும், அடுத்து ஒரு மனம் இருக்கணும், நமக்குள்ள சத்துருக்களை சிறைக்கணும், 5ஆவதாக. 6ஆவதாக நன்மையை யோசிக்கணும், நீதிமொழி 14:22 படி. அடுத்து 7ஆவதாக தீமை செய்து பாட நிவிக்க வேண்டும், 1 பேதுரு 3:7. இந்த 7 காரியமும் நமக்குள்ளே இருந்தால் நிச்சய நன்மையான ஈவு பூரணமான வரம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். வரங்கள் என்பது ஆவிக்குரிய லைஃப்பில் உயர்த்துவார் ஆண்டவர். ஊழியங்கிற வரம், நித்திய ஜீவனுங்கிற வரம், ஆவிக்குரிய வரங்கள் இப்படி நமக்கு கிடைக்கும். நன்மை என்பது நம்ம சகல நன்மைகளை அனுபவிக்க சம்பூரமான நன்மைகள் ஆண்டவர் தருவார். 1 தீமோத்தேயு 6:17. ஜெபம் பண்ணுமா? பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிற ஆவியா இறங்குவார, அபிஷேகம் இறங்கட்டும், வல்லம் இறங்கட்டும், உடைய பிரசன்னம் மூடட்டும், கர்த்தருடைய கரம் அமரட்டும். ராகா, இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் என்னென்ன நன்மைகள் தேவையோ நசனா இயேசு நாமத்தில் பரத்திலிருந்து உண்டாகி கொடுக்கப்படுவதாக. ஆலே லோயா ரக தீக ரேபா தீக ரக. ஓ ராகா, வீடு கட்டுவீங்க, இந்த வருஷம் வீடு கட்டுவீங்க, இடம் அநேகர் வாங்க போகிறீங்க. அலே லோயா, தடைப்பட்ட திருமண காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டு வாய்க்க பண்ணுகிறார். நன்மை வருகிறது, மனைவியை கண்டறியும், நன்மையை கண்டடைகிறேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறும். செய்வன கட்டு மந்திர கட்டு நிரந்தரமாக இயேசு இரத்தத்தினால இயேசு நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. ரோகோ தி கபாபாலா பரவோ ரீக சபலி பரவோ தி கபாபாலா பரவோ. தேங்க்யூ ஜீசர், தேங்க்யூ ஜீசர். லோய தூசணமான வார்த்தைகள் பேசுவது ஸ்டாப் பண்ணப்படுவதாக இயேசு நாமத்தினால. காரணம்லாம் இட்ட சாபம் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிற நல்ல பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.